ஃப்ரெண்ட்ஸ், மருத்துவ காப்பீடு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாயிடுச்சு. காரணம், அவங்க வாழக்கூடிய சூழ்நிலை, உணவு பழக்க வழக்கங்கள், தனிப்பட்ட ஹேபிட்டு, இதனால் அடிக்கடி உடல்நல பிரச்சனை வந்து அவங்களுடைய சேமிப்பு வீணாகிட்டு இருக்கு. அதனால் ஒரு பாலிசி எனது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அத்தனை ஃபீச்சர்ஸும் உள்ளடங்கிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மக்கள் மனதில் உள்ள அந்த எண்ணத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. அதோடைய விவரங்கள் அத்தனையும் இந்த வீடியோவில் பாருங்கள். மேற்கொண்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்பலாம். இந்த பாலிசியில் என்ட்ரி ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இண்டிவிஜுவல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஏஜ் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 18 இயர்ஸ், மேக்ஸிமம் எந்த லிமிட்டுமே கிடையாது. இதுவே ஃப்ளோட்டர் பாலிசியாக இருந்துச்சுன்னா மினிமம் அடல்ட் வந்து 18 இயர்ஸ் என்ட்ரி ஏஜ், மேக்ஸிமம் எந்த லிமிட்டுமே கிடையாது. ஒரு சைல்டாக நீங்கள் ஒரு புதுசாக இந்த பாலிசிக்குள்ளாடி ஃப்ளோட்டர் பாலிசிக்குள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 91 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் ஒரு சைல்டாக இந்த ஃப்ளோட்டர் பாலிசியில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். ஃப்ளோட்டர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பாலிசிக்குள்ளாடி வந்துட்டு செல்ஃப் அண்ட் ஸ்பௌஸ் ஆர் லிவிங் பார்ட்னர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், இல்லை லிவிங் பார்ட்னர் வந்து இருக்கலாம், ப்ளஸ் வந்து டிபெண்டன்ட் சில்ட்ரன். ஸோ வந்து ஃபேமிலி சைஸை இவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா 2 adults, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இல்லைனா ப்ரொப்போசர், அவங்களோட லிவிங் பார்ட்னர், ப்ளஸ் வந்து 4 children. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்து ஃப்ளோட்டர் பாலிசியில் கன்சிடர் பண்ணுறாங்க. பாலிசி டேர்ம் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பாலிசியில் உங்களுக்கு 5 years வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் பேமெண்ட்டில் வந்து பாலிசியை பர்ச்சேஸ் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த அதர் பாலிசிஸில் வந்துட்டு 3 years நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் வந்து மேக்ஸிமம் அப் டு 5 years. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பே பண்ணும்போது அப் டு 16% வரைக்கும் உங்களோட ப்ரீமியமில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி இருக்குது, குவார்ட்டர்லி இருக்குது, ஹாஃப் இயர்லி இருக்குது. பட் இந்த மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி வந்து பாலிசி டேர்ம் 1 to 3 years வரைக்கும் தான். அதாவது 4 year 5 year பாலிசி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ வந்து மந்த்லி பே பண்ணும்போது உங்களோட ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாகும், குவார்ட்டர்லி வந்து கொஞ்சம் கம்மியாகவும், ஹாஃப் இயர்லியாக இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இயர்லி பேமெண்ட் போகும்போது தான் உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக வரும். இங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் பாலிசி வந்து இண்டிவிஜுவல் பாலிசி, ஃப்ளோட்டர் பாலிசி, மல்டி இண்டிவிஜுவல் பாலிசி. இதில் வந்துட்டு இண்டிவிஜுவல் பாலிசினால் ஒரு சிங்கிள் பாலிசி எடுக்கிறது. ஃப்ளோட்டர் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பாலிசி கவர் வந்து ஒரு 30 lakh 40 lakh அந்த மாதிரி இருந்துட்டு மொத்த ஃபேமிலியுமே ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். அதாவது இண்டிவிஜுவல் கவர் இருக்காது. ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, சைல்டு 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 15 lakh 20 lakh ரூபி கவர் எடுக்கிறாங்கன்னா அந்த 20 lakh ரூபி 3 பேருக்கும் சேர்த்து இருக்கும், இண்டிவிஜுவலாக இருக்காது. பட் மல்டி இண்டிவிஜுவல் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க ப்ரொப்போசலாக இருப்பாங்க, எல்லாம் 3 பேருக்குமே இண்டிவிஜுவல் பாலிசிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakh ரூபி கவர் இண்டிவிஜுவல் மல்டி இண்டிவிஜுவல் பாலிசி எடுக்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் ப்ரொப்போசலாக இருக்காருன்னா ஹஸ்பண்டுக்கு தனி 10 lakh ரூபி கவர் இருக்கும், ஒய்ஃபுக்கு தனி 10 lakh ரூபி கவர் இருக்கும், சைல்டுக்கு 10 lakh ரூபி கவர் இருக்கும். ஸோ ஒருத்தங்களோட இண்டிவிஜுவல் கவர் கம்ப்ளீட் ஆனால் கூட இன்னொருத்தங்களை அது டிஸ்டர்ப் பண்ணாது. பட் ஃப்ளோட்டர் பாலிசி ஒருத்தங்க அப்படி இல்லை. ஸோ ஓவரால் மொத்தமாகவே அவங்களுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ நார்மலி ஃப்ளோட்டர் பாலிசி போகும்போது உங்களோட ஓவரால் கவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கிறது நல்லதாக இருக்கும். சம் இன்ஷூர்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 lakhs ஸ்டார்ட் பண்ணி 7.5 lakh, 10 lakh, 15 lakh, 20 lakh, 25 lakh, 50 lakh, 1 crore, அப்புறம் அன்லிமிட்டெட் சம் இன்ஷூர்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 1 crore அதுக்கு மேலே அன்லிமிட்டெட் சம் இன்ஷூர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 65 years வரைக்கும் தான். ஸோ 65க்கு மேலே நீங்கள் வந்து 50 lakh வரைக்கும் மட்டும்தான் கவர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஜோனை பொறுத்த வரைக்கும் 3 zone இருக்குது. ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி. அதில் ஜோன் ஏக்கு தான் எப்போதுமே ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஜோன் பி அண்ட் ஜோன் சி வந்து ரெஸ்பெக்டிவ்லி ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும். மேண்டேட்ரி கோ பேமெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து கிடையாது. மிட் டேர்ம் இன்க்ளூஷன் இருக்குது. ஸோ இன் பிட்வீன் பாலிசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அப்புறமா லீகலி மேரிடு ஒய்ஃப் வந்து உங்களுக்கு பாலிசியில் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ண முடியும். நியூ பார்ன் கிட் ஆட் பண்ண முடியும். லீகலி அடாப்டட் சைல்டு நீங்கள் இந்த பாலிசியில் வந்து இன் பிட்வீன் ஆட் பண்ண முடியும். ஸோ ஆட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட்டிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் 30 days. ஆக்சிடென்ட் வந்து இமீடியட்டாக கவர் ஆகும். மற்றபடி எல்லாத்துக்குமே உங்களுக்கு நார்மலி வந்து 30 days வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இல்லைனா ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஸ்டோனாக இருக்கலாம், மூட்டு தேய்வாக இருக்கலாம், இல்லைனா அப்பெண்டிக்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி சர்ஜரி தேவையில்லை, இல்லை எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ அது வந்து 2 years இருக்குது. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நம்ம இப்போ இன்பில்ட் கவர்ஸ் பார்த்துடலாம். ஸோ அந்த இன்பில்ட் கவர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எதுவும் கட்டாமல், ரைடர்ஸ் எதுவும் வாங்காமல் பேஸ் பாலிசியில் நமக்கு கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் தான் வந்து இன்பில்ட் கவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ ஒருத்தங்க வந்து 24 hours மேலே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அப் டு சம் இன்ஷூர்ட் கவர் ஆகும். ரூம் ரெண்ட் லிமிட், ஐசியூ சார்ஜஸ் லிமிட் எதுவுமே கிடையாது.
ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த பாலிசியில் இருக்குது. இது ஒரு நல்ல ஃபீச்சர் என்னை பொறுத்த வரைக்கும். நார்மலாக ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் வந்து ஒவ்வொரு ஏஜ் பேண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 25ல் நீங்கள் ஒரு பாலிசி பை பண்ணுறீங்க, ஏன்னா அப் டு 30 வந்து நீங்கள் கட்டுற ப்ரீமியம் சேமாக இருக்கும். பட் ஆஃப்டர் 30 to 40 வந்து இன்னொரு ப்ரீமியம் நீங்கள் அதிகமாக கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் வந்து அவங்களோட ஏஜ் பேண்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஏஜ் ஆஃப் 25ல் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இது கிளைம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன ப்ரீமியம் கட்டுறீங்களோ அந்த ப்ரீமியம் சிமிலராக இருக்கும். ஸோ நீங்கள் 25 ஏஜில் என்ட்ரி ஆகிட்டீங்க, ஏன்னா உங்களோட 55வது வயசில் தான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி நீங்கள் வந்து கிளைம் போகிறீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு அப்புறம் 55க்கு அப்புறம் அந்த 56 ஏஜில் வந்து உங்களுக்கு என்ன ப்ரீமியம் வருதோ நீங்கள் அதை கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இந்த பாலிசியில் பேஸ் பிளான்லேயே வந்திருக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எதுவுமே கட்ட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் ஆஃப் சம் அஷ்யூர்ட். ஸோ இது வந்து என்ன, நம்ம ரீஃபில் ஆப்ஷன் சொல்லுவோம்ல, அதை தான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் ஆஃப் சம் அஷ்யூர்ட் சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு 10 lakh ரூபி கவர் எடுக்கிறீங்க, ஒரு 1 இயரில் வந்துட்டு சிமிலர் டிசீஸுக்கோ இல்லை மல்டிபிள் டிசீஸ்க்கோ, ஸோ அது ஒரு டிசீஸ்க்கு நீங்கள் அட்மிட் ஆகுறீங்க, திருப்பி நீங்கள் அதே டிசீஸ்க்கு அட்மிட் ஆனாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனாலுமே சரி உங்களோட ப்ரீமியம் வந்து ரீஃபில் ஆகும். இந்த ரீஃபில் அப்படிங்கிறது வந்து அன்லிமிட்டட் டைம் வந்து உங்களுக்கு நடக்கும். அதுவும் பார்ஷியலாகவோ இல்லை ஃபுல்லாகவோ. இந்த ஃபுல்லாக அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 lakh ரூபி கவர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அட்மிட் ஆகும்போது ஒரு 3 lakh ரூபி நீங்கள் செலவாயிருக்கலாம். ஸோ டிஸ்சார்ஜ் ஆனோன்னா திருப்பி உங்களோட கவர் 10 lakh மாறிடும். ஸோ அதான் வந்து பார்ஷியல் ரீஃபில். ஃபுல்லாக ரீஃபில் அப்படிங்கிறது நீங்கள் 10 லட்ச ரூபாயுமே வந்து ஃபஸ்ட் அட்மிஷன்லேயே வந்து ஃபுல் காலி பண்ணிட்டீங்க கூட திருப்பி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனோன்னா திருப்பி ரீஃபில் ஆகிடும். பட் நீங்கள் அட்மிட் ஆகிருக்கும் போதே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 15 lakh ரூபி பில் வந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி ரீஃபில் ஆகாது. நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆன அப்புறமா தான் ரீஃபில் ஆகும். ஸோ அதான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் ஆஃப் சம் இன்ஷூர்டு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். குமுலேட்டிவ் போனஸ் அப்படிங்கிறது நோ கிளைம் போனஸ் தான். ஸோ வந்து நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மொத்த ஓவரால் சம் இன்ஷூரில் 50% வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கவர் கொடுப்பாங்க. 10 lakh ரூபி பாலிசி எடுத்துருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் நீங்கள் எந்த கவருமே எடுக்கலைன்னா செகண்ட் இயர் அது வந்து 15 lakh ரூபா மாறிடும். நீங்கள் வந்துட்டு அந்த பர்டிகுலர் இயரில் வந்து எந்த கிளைம் பண்ணாமல் இருக்கணும். ஸோ கிளைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளைம் போனஸ் கிடைக்காது. ஸோ அப் டு மேக்ஸிமம் 100%, அதாவது 10 லட்ச ரூபா கவர் எடுத்துருக்கீங்கன்னா அந்த கவர் வந்து 20 லட்ச ரூபா ஆகிறது வரைக்கும் வந்து உங்களோட கமிட்டட் போனஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சஸ், இந்த ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் அப் டு சம் இன்ஷூர்ட் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கும் ஃபுல் கவர் ஆகும். உங்களுக்கு யார் ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். ஸோ அதான் வந்து ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சஸ். டென்டல் செக்கப் அண்ட் கிளீனிங். ஸோ அந்த டென்டல் செக்கப் அப்படிங்கிறது டென்டல் கன்சல்டேஷன். நீங்கள் நார்மலாக வந்து ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு கன்சல்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, இல்லை க்ளீன் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு இங்கே கவர் ஆகும். பட் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் பாலிசியில் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் இயர் பாலிசி கவர் ஆகாது, செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் கவர் ஆகும். இண்டிவிஜுவல் பாலிசின்னா அந்த சிங்கிள் பர்சனை எடுத்துக்கலாம். இதே ஃப்ளோட்டர் பாலிசி அப்படின்னா செகண்ட் இயர் ஒருத்தங்க, தேர்ட் இயர் ஒருத்தங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் மட்டும் நீங்கள் பண்ணலாம். டெலி கன்சல்டேஷன் வந்து நீங்கள் வந்து அன்லிமிட்டட் டைம் எடுத்துக்கலாம். ஏஐ ட்ரிவன் ஃபேஸ் ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். நம்ம ஃபேஸை ஸ்கேன் பண்ணும்போது ஹார்ட் ரேட், ஆக்சிஜன் சேச்சுரேஷன், ரெஸ்பிரேஷன் ரேட் அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக அது கேல்குலேட் பண்ணி சொல்லும். ஸோ அது வந்து பெர் மந்த் வந்து ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த பாலிசி நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வருது. ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் டாக்டர் வந்து ஃபியூகேட்டை உங்களுக்கு மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். டொமிசிலியரி அந்த மாதிரி தான். ஒரு சீரியஸான கேஸை நம்ம ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போக முடியாது, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் சீட்ஸ் அவைலபிள் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் போக முடியாத சூழ்நிலையில் வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து டொமிசிலியரின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு சம் இன்ஷூர்ட் கவர் ஆகிடும். ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து ஒரு 90 days கவர் ஆகிடும். போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து உங்களுக்கு 180 days கவர் ஆகிடும். டே கேர் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ வந்து எல்லா ப்ரொசீஜர்ஸுமே வந்து நீங்கள் அட்மிட் பண்ணி தான் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஸ்டோனுக்கு பண்ணுற அந்த ப்ரொசீஜராக இருக்கலாம், முட்டு தேய்வுக்கான பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டேலே வந்து முடிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிங்கிள் டேலே முடிக்கிற மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே கேர் ட்ரீட்மெண்ட் வந்து கவர் ஆகிடும். மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அப் டு சம் இன்ஷூர்ட் கவர் ஆகிடும். ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் கவர் ஆகிடும். ரோடு ஆம்புலன்ஸ் வந்து உங்களுக்கு அப் டு சம் இன்ஷூர்ட் வந்து கவர் ஆகிடுது. ஏர் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 5 lakh வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகும். ப்ரீமியம் வேவர். இந்த ப்ரீமியம் வேவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ரொப்போசர் வந்துட்டு அவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு அவங்க வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே அவங்க எந்த ப்ரீமியமே அந்த பர்டிகுலர் பாலிசியில் கட்ட தேவையில்லை. அது ஃப்ளோட்டர் பாலிசியாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் பாலிசியாக இருந்தாலும் சரி, அவங்க கட்ட தேவையில்லை. அந்த பாலிசி ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீமியம் வேவர் ஆப்ஷன் வந்து உண்மையிலே இந்த பாலிசியில் வந்து ஒரு நல்ல ஒரு
ஃபீச்சராக நான் பார்க்குறேன். ஸ்டார் வெல்னஸ் ப்ரோக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பர்சனல் ஹெல்த்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து செர்டைன் டாஸ்க் கொடுப்பாங்க. அதாவது வித்தின் ஒரு மந்த் ஃபீச்சராக நான் பார்க்குறேன். ஸ்டார் வெல்னஸ் ப்ரோக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பர்சனல் ஹெல்த்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து செர்டைன் டாஸ்க் கொடுப்பாங்க. அதாவது வித்தின் ஒரு மந்தில் 30 நாளில் ஒரு 20 டேஸ் வந்து இத்தனை ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கணும், ஸோ இத்தனை ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், இத்தனை கேலரிஸ் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து உங்களை வந்து மானிட்டர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மேக்ஸிமம் 1000 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் பாயிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். ஸோ அது கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்ஷனல் கவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மோர் தென் 21 ஆப்ஷனல் கவர்ஸ் இந்த பாலிசியில் இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெய்லர் மேட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான சில ஆப்ஷனல் கவர்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வரப்போகிறது லிமிட்லெஸ் கேர். இந்த லிமிட்லெஸ் கேர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி இந்த ரைடர் சூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த ஆட் ஆன் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வாட்டி உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 25 வந்து ப்ரீமியம் எடுக்கிறீங்க. பாலிசி வந்து ரினியூ பண்ணிட்டே இருக்கீங்க. பட் அட் த ஏஜ் ஆஃப் 60 ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வருது, ஒரு கேன்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய கிரிட்டிக்கல் இல்னஸ் வருதுன்னா ஒரே ஒரு வாட்டி வந்து அன்லிமிட்டெட் கிளைம். நீங்கள் 10 lakh ரூபி கவர் வச்சுருந்தா கூட நீங்கள் ஓவரால் கிளைம் வந்து ஒரு 50 lakh ரூபி போகுதுன்னா அந்த 50 lakh ரூபி கவரையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக பே பண்ணுவாங்க. பட் அதே ஒரே ஒரு வாட்டி தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்ன கவர் எடுத்திருக்கீங்களோ அதே கவரில் வந்து கண்டினியூ. இதில் சூப்பர் ஸ்டார் போனஸ் இல்லை கேரண்டீட் போனஸ்ங்கிறது ஒரு ரைடர். ஸோ இது நார்மலாக வந்து இங்கே வந்து அக்யூமுலேட்டட் போனஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அப் டு 100% வந்து உங்களோட சம் இன்ஷூர்ட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணாலும் சரி, கிளைம் பண்ணாமல் இருந்தாலும் சரி, உங்களோட பாலிசியோட சம் இன்ஷூர்ட் வந்து ஒவ்வொரு இயருமே பார்த்தீங்கன்னா 100% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கு எந்த லிமிட்டுமே இல்லை. ஸோ அதான் வந்து சூப்பர் ஸ்டார் போனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். ஸோ அப்புறமா நம்ம ஃப்யூச்சர் ஷீல்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஃப்யூச்சர் ஷீல்டு அப்படிங்கிறது இந்த ரைடர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் எடுக்கிறாங்கன்னு வைங்க. ஸோ அவங்க வந்து அட் த ஏஜ் ஆஃப் ஒரு 35 வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபை வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து 120 டேஸுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த வெயிட்டிங் பீரியடுமே இருக்காது. இனிஷியல் வெயிட்டிங் பீரியட், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட், ஸ்பெசிஃபிக் வெயிட்டிங் பீரியட், மெட்டர்னிட்டி வெயிட்டிங் பீரியட் எதுவுமே இருக்காது. ஸோ அதான் இந்த ஃப்யூச்சர் ஷீல்டு அப்படிங்கிறது. இதுவே வந்துட்டு ஒரு ஃபீமேல் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரைடர் அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கல்யாணம் ஆனோடனே அவங்களையுமே இந்த பர்டிகுலர் பாலிசியில் ஆட் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட மெட்டர்னிட்டி வந்து கவர் ஆகும். ஸோ அவங்க வந்துட்டு பாலிசி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்டை வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் ஆட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் 191 டேஸ் 120 டேஸ்க்குள்ளாடி அவங்களும் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களோட மெட்டர்னிட்டி கவரே வந்து கவர் ஆகும். உமன் கேர் ரைடர் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு பாலிசி இல்லை, பட் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைக்கு கவர் வேணும் அப்படின்னாங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ரைடரில் எப்படின்னா அம்மா வந்து 12 and 20th வீக் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணணும் கம்பெனிக்கிட்ட. ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாமல் இல்லைன்னு முடிவு பண்ணி இஃப் அந்த பாலிசி இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிறந்த குழந்தைக்கு இமீடியட்டாக வந்து கவர் கிடைக்கும். அந்த கவருக்கு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து 5 lakh to 25 lakhs வரைக்கும் கவர் எடுத்துட்டாங்கன்னா 2 லட்ச ரூபா வந்து அந்த குழந்தையோட கவருக்கான லிமிட்டு. இதுவே 50 லட்சத்துக்கு மேலே 1 crore வரைக்கும் அன்லிமிட்டட் சம் இன்ஷூர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 lakh வரைக்கும் லிமிட் இருக்குது. பிறந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்கான 5 lakh ரூபாய் லிமிட்டு. ஸோ அந்த பிறந்த குழந்தையோட எல்லாமே கவர் ஆகிடும். அவங்க அப்நார்மாலிட்டியில் குழந்தை இருக்குது அப்படின்னா கூட எல்லா கவருமே பார்த்திங்கன்னா இந்த உமன் கேர் ரைடர் எடுத்த அப்புறமா அந்த குழந்தைக்கு பிறந்தோடனே கவர் ஆகும். பட் அதில் வந்து லிமிட் இருக்குது. 2 lakh ஒரு ஆப்ஷன், இன்னொன்று வந்து 5 lakh ரூபி ஆப்ஷன். மெட்டர்னிட்டிக்கு அப்புறம் ரீப்ரொடக்ஷனுக்காக ரைடர் வந்து தனியாக இருக்குது, மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரைடர் வந்து தேவைப்படவங்க எடுத்துக்கலாம். ஸோ இது டெய்லர் மேடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு தேவைப்படாது, அவங்க எடுக்க தேவையில்லை. ஸோ சில பாலிசியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ அதை விட இப்படி ரைடராக இருக்கிறது பெட்டர். ஸோ டெலிவரி எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு லிமிட் இருக்குது. ஸோ 2 year வெயிட்டிங் பீரியட் ஆப்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும். ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் 1 year வெயிட்டிங் பீரியடு. அதுவே ஆப்ஷன் ஏல வந்துட்டு உங்களுக்கு நார்மல் டெலிவரினா 50,000 லிமிட்டு, சிசேரியன் அப்படிங்கிற பட்சத்தில் 1 lakh ரூபி லிமிட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு கவர் கிடைக்கும். ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியனாக இருந்தாலும் சரி 30,000 ருபீஸ் வந்து லிமிட். அதுக்கு மேலே அவங்க கொடுக்க மாட்டாங்க. குழந்தை பிறந்த அப்புறமா பார்த்திங்கன்னா
டிபெண்டிங் ஆன் த கவர் தட் யூ ஹவ் டேக்கன். நீங்கள் வந்து 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் கவர் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா லிமிட் கொடுப்பாங்க. குழந்தைக்கு பிறந்த உடனே ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் வருதுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக. இதுவே 50 லேக்கு மேலே நீங்கள் கவர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் டு 5 லேக் ருபீ லிமிட் இருக்கும் பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. ஆப்ஷன் சி பார்த்துடலாம். இந்த ஆப்ஷன் சியில் வந்துட்டு உங்களுக்கு அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 இயர் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ப்ளஸ் வந்து அக்கார்டிங் டு த சம் இன்ஷூர்ட், நீங்கள் எவ்வளோ சம் இன்ஷூர்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லிமிட்டுமே இருக்கும். எவ்வளோ வந்து அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கான லிமிட் அப்படிங்கிறது. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 லேக் டு 25 லேக் வரைக்கும் நீங்கள் வந்து கவர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அப் டு 1 லேக் ருபீ லிமிட் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இந்த குவிக் ஷீல்டு அப்படிங்கிற ஒரு ரைடர் இருக்குது. இந்த ரைடரை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கிற 3 இயர் வெயிட்டிங் பீரியடை வந்து 0 கன்வெர்ட் பண்ண முடியும். 0 அப்படிங்கிறது வந்து எல்லா டிசீஸ்க்கும் வராது. அவங்க சர்டன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டயபெட்டிக்ஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்துமா, ஹைப்பர்லிப்பிடிமியா, சர்டன் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் எல்லாமே வருது. ஸோ அது வந்து குவிக் ஷீல்டு. யாருக்காச்சும் இந்த டிசீஸ் இருக்குன்னா இந்த குவிக் ஷீல்டு எடுத்து அவனோட வெயிட்டிங் பீரியடை கம்மி பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். அப்புறமா ஆனுவல் ஹெல்த் செக்கப்புக்கான ஒரு ரைடர் இருக்குது. ஸோ அந்த ரைடர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1% ஆஃப் சம் இன்ஷூர்டு, நீங்கள் எவ்வளோ சம் இன்ஷூர்டு எடுத்துருக்கீங்களோ அதில் 1% இல்லைன்னா 25,000 ருபீஸ், அதில் எது கம்மியோ அதை வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் பண்ணலாம். அது வந்து டைப் ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ்ஸாக ப்ரீ புக் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த ஹெல்த் செக்கப் எடுக்க முடியும். அதுக்கப்புறமா ரிடக்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபைட் டிசீசஸ். ஸோ வந்து சில டிசீஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர் வெயிட்டிங் பீரியட் போட்டுப்பாங்க. ஸோ அந்த 2 இயர் வெயிட்டிங் பீரியடை 1 இயராக வந்து இந்த ரைடர் சூஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ண முடியும். அப்புறமா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சர்டன் டிசீஸை வந்து 3 இயர்லேருந்து 0 ஆக்குறதுக்கு ஒரு ரைடர் பார்த்தோம், குவிக் ஷீல்டு. இது வந்து ரிடக்ஷன் ஆஃப் பிஇடி வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது எந்த டிசீஸுமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் உங்களுக்கு இருந்தாலுமே அதை வந்து 3 வருஷத்துல இருந்து 2 வருஷமாவோ இல்லை 1 வருஷமாவோ கம்மி பண்ண முடியும். இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பாலிசி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அட்வைஸர்கிட்டயோ இல்லை நீங்களே ரீட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இன்னுமே ஆட் பண்ணி டெய்லர் மேட் பாலிசி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த பாலிசி ரொம்பவே நல்லா இருக்குது.